வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அண்டை நாடுகளுக்கு உதவ இந்தியா வலிமையும் வளமும் பெற வேண்டியது அவசியம். பூட்டான் பார்லிமென்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. என்ஜினியரிங் கல்லூரி தரவரிசை பட்டியல் வெளியீடு. 124 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று சாதனை. ராஜ்யசபா இடைத்தேர்தல் வேட்புமனு துவக்கம். முதல் நாளிலேயே அதிமுக சார்பில் நவநீத கிருஷ்ணன் மனு தாக்கல். விரிவான செய்திகள். பூட்டான் பார்லிமென்ட் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் அண்டை நாடுகளுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று கூறினார். பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பின் தனது முதலாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை பூட்டான் நாட்டில் ஞாயிறன்று துவங்கினார். தலைநகர் திம்புவில் மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் நாளன்று பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியல் வாங்சுக், பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்திய மோடி பூட்டான் உச்சநீதிமன்ற கட்டடத்தையும் திறந்து வைத்தார். திங்களன்று 2வது நாள் சுற்றுப்பயணத்தின் போது பூட்டான் பார்லிமென்ட் கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், மன்னராட்சியிலிருந்து ஜனநாயக ஆட்சி முறைக்கு பூட்டான் குறுகிய கால இடைவெளியில் எந்த பிரச்சனையும் இன்றி மாறியது அந்நாட்டு நிர்வாகத்தின் அரசியல் முதிர்ச்சியை காட்டுவதாக புகழாரம் சூட்டினார். அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேணுவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக தெரிவித்த மோடி, இந்தியா வளர்ச்சியடைந்தால் அந்த முன்னேற்றம் அண்டை நாடுகளுக்கும் மிகுந்த பயனளிக்கும் என்றார். அண்டை நாடுகளுக்கு உதவ வேண்டுமெனில் இந்தியா வலிமையுடனும் வளமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்று மோடி கூறினார். பயங்கரவாதம் பிரிவினையை ஏற்படுத்தும் என்றும் சுற்றுலா மக்களை ஒருங்கிணைக்கும் என்றும் கூறிய மோடி, பூட்டானில் சுற்றுலாவுக்கான வாய்ப்பு வளம் அதிகமாக இருப்பதால் இரு நாடுகளிடையே சுற்றுலாவை மேம்படுத்தலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்தியா பூட்டான் இணைந்து மேற்கொள்ளும் 600 மெகாவாட் கோலாங்சு நீர் மின்சார திட்டத்துக்கான அடிக்கல்லை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஏற்கனவே 3 நீர்மின் திட்டங்களை இரு நாடுகளும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகின்றன என்பதும், இன்னும் 3 திட்டங்கள் கட்டுமான பணியில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. 124 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தமிழகத்தில் நடப்பாண்டு பொறியியல் படிப்புகளில் சேர 1,68,423 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான ரேண்டம் எண் கடந்த 11ஆம் தேதி வெளியான நிலையில் தரவரிசை பட்டியல் திங்களன்று வெளியானது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் வெளியிட்டார். தரவரிசை பட்டியலில் 124 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். சென்னையைச் சேர்ந்த சுந்தர் நடேஷ் என்ற மாணவர் முதலிடம் பெற்றுள்ளார். 2ஆம் இடத்தை சென்னையைச் சேர்ந்த அபிஷேக் என்ற மாணவரும், 3ஆம் இடத்தை ஈரோட்டைச் சேர்ந்த விஜயராம் என்ற மாணவரும் பிடித்துள்ளனர். தரவரிசை பட்டியல் www.annauniv.edu/TNEA2014 என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூன் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு துவங்குகிறது. முதல் நாள் கலந்தாய்வு அன்று 3000 மாணவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ள அண்ணா பல்கலைக்கழகம், அடுத்து வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் 5000 மாணவர்களை கலந்தாய்வுக்கு அழைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கலந்தாய்வில் கலந்து கொள்ள உள்ள மாணவர்களுக்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே SMS மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ராஜ்யசபா இடைத்தேர்தலுக்கு தமிழகத்தில் வேட்புமனு துவங்கியுள்ளது. முதல் நாளில் அதிமுக வேட்பாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் சுயேட்சையாக பத்மராஜன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் திமுக ராஜ்யசபா MP செல்வ கணபதி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் அவர் தகுதி இழந்ததாக அறிவிக்கப்பட்டார். அவரது காலி இடத்துக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை கடந்த வியாழனன்று இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்தது. தேர்தலை நடத்தும் அதிகாரியாக தமிழக சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும், காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அறிவித்தார். ராஜ்யசபா இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு திங்களன்று துவங்கியது. இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியான அதிமுக மட்டுமே TNPSC தலைவராக உள்ள நவநீத கிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் துவங்கிய முதல் நாளன்று நிதியமைச்சர் O. பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள் புடைசூழ நவநீத கிருஷ்ணன் தேர்தல் அதிகாரி ஜமாலுதீனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முதல்வர் ஜெயலலிதா, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 11 பேர் நவநீத கிருஷ்ணன் வேட்புமனுவை முன்மொழிந்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் ராஜ்யசபா இடைத்தேர்தல் சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார். கின்னஸ் சாதனைக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்வதாக பத்மராஜன் கூறினார்.
நான் இன்னைக்கு 161வது வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாதங்களவை நடைபெறக்கூடிய தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். காலையில் 11 மணி 11 நிமிடத்திற்கு தாக்கல் பண்ணிடலாம். உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறதுக்காக இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் குஜராத்தில் வதோதரா தொகுதியில் நரேந்திர மோடி கூடயும் தமிழ்நாட்டில் அன்புமணி ராமதாஸ் கூடயும் போட்டியிட்டேன். வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவிர சனிக்கிழமை உட்பட ஜூன் 23ஆம் தேதி வரை ராஜ்யசபா இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம். காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் அதிகாரி ஜமாலுதீன் தெரிவித்துள்ளார். திருமணம் செய்து பெண்ணை ஏமாற்றிய வழக்கில் சிக்கியுள்ள திருச்சி அதிமுக துணை மேயர் ஆசிக் மீரா திங்கட்கிழமையன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். திருச்சியில் கடந்த 2011ஆம் ஆண்டு நிகழ்ந்த கார் விபத்தில் உயிரிழந்த அமைச்சர் மரியம் பிச்சையின் மகன் ஆசிக் மீரான். இவர் திருச்சி துணை மேயராக பதவி வகித்து வந்தார். ஆசிக் மீரா மீது சங்கிலியாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த துர்கேஸ்வரி என்ற பெண் கடந்த ஓராண்டாக ஆணையர், உதவி ஆணையர் என அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார் அளித்தார். ஆசிக் மீரான் தம்மை ஏமாற்றி கடந்த 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் என்றும் தன்னையும் தன்னுடைய குழந்தையையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டி வருவதாகவும் துர்கேஸ்வரி அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் துணை மேயர் ஆசிக் மீரான் இரண்டாவதாக உறவினரின் பெண் ஒருவரை திருமணம் செய்தார். இதனிடையே துர்கேஸ்வரியின் புகாருக்கு போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அவர் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகாரை அனுப்பினார். முதல்வரின் தனிப்பிரிவிலிருந்து பொன்மலை மகளிர் போலீசாருக்கு வந்த உத்தரவை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று மகளிர் போலீசார் ஆசிக் மீரானை அழைத்து விசாரணை நடத்தினர். மேலும் துர்கேஸ்வரியின் புகாரையும் போலீசார் ஓராண்டிற்கு பின்னர் ஏற்றனர். இந்நிலையில் திங்கட்கிழமையன்று துணை மேயர் பதவியை ஆசிக் மீரான் ராஜினாமா செய்தார். இது தொடர்பான கடிதத்தை மேயர் ஜெயாவிடம் அளித்தார். பாலியல் புகார் தொடர்பாக திருச்சியில் அதிமுக எம்எல்ஏ பரஞ்சோதி அமைச்சர் பதவியை இழந்ததை தொடர்ந்து தற்போது ஆசிக் மீரானும் பதவி இழந்துள்ளார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த உறுதிமொழியை தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு பின்னர் ராமேஸ்வரம் மீனவர்கள் திங்கட்கிழமையன்று கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்கள் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் கடந்த ஒரு வார காலமாக வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர். 2 தினங்களுக்கு முன்பு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை ராமேஸ்வரம் மீனவ பிரதிநிதிகள் சந்தித்தனர். அப்போது மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக அமைச்சர் உறுதியளித்தார். இதில் திருப்தியடைந்த மீனவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு திங்கட்கிழமை காலை கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். கடந்த 7 நாளைக்கு பிறகு இன்னைக்கு நாங்க தொழிலுக்கு போறோம். இந்த நிலைமையில நாங்க இன்னைக்கு போற மீனவர்கள் அச்சத்தோட தான் கடலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரமே முழுசா பாதிக்கப்படுது. இதுக்கு மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இலங்கை கடற்படை தொடர்ந்து நடத்தும் தாக்குதல் மற்றும் சிறைப்பிடிப்பால் தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். மத்தியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மோடி அரசு இந்த பிரச்சினையில் உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகம் முழுவதும் +1 வகுப்புகள் துவங்கிய முதல் நாளிலேயே பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச புத்தகங்கள் வழங்கப்பட்டன. கடந்த மே 23ஆம் தேதி 10ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியானது. இதையடுத்து மாணவ மாணவிகள் +1 வகுப்பில் சேர்வதற்காக விண்ணப்பித்திருந்தனர். சிலர் தாங்கள் படித்த பள்ளியிலிருந்து வேறு பள்ளிக்கும், பலர் தாங்கள் படித்த அதே பள்ளியிலும் சேர்ந்தனர். இந்நிலையில் திங்களன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பள்ளிகளில் +1 வகுப்புகள் துவங்கியது. சென்னை பள்ளிகளில் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு அரசின் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவு கிடைத்துள்ளதாகவும் நன்றாக படித்து +2 வகுப்பில் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவோம் என்று மாணவிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். நான் இந்த ஸ்கூல்ல +1 ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நான் கேட்ட குரூப்பே எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சேர்ந்த ஃபர்ஸ்ட் நாளே எங்களுக்கு புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு +1ல நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டு 12லயும் அதே மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். நல்ல மார்க். முதல் நாள் வகுப்பு என்பதால் பள்ளியில் மாணவ மாணவிகள் தங்களுக்குள் சுய அறிமுகம் செய்து கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு இளம்பெண்ணின் சடலம் மரத்தில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பதௌன் மாவட்டத்தில் மே மாத இறுதியில் தலித் சகோதரிகள் 5 ஆசாமிகளால் கற்பழிக்கப்பட்டு மரத்தில் தூக்கில் தொங்கவிடப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடந்த வாரம் பாக்ரைக் என்னும் மாவட்டத்தில் 45 வயது பெண்ணின் சடலமும், மொராதாபாத் மாவட்டத்தில் 16 வயது இளம்பெண்ணின் சடலமும் மரங்களில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டன. தலித் சகோதரிகள் வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மற்ற 2 வழக்குகளில்
பகுதிகளில் எந்த துப்புமின்றி உத்தரப்பிரதேச போலீசார் திணறுகின்றனர். இந்நிலையில் அலிகார் மாவட்டத்தில் ஒரு கோவிலின் அருகே உள்ள மரத்தில் 20 வயது இளம்பெண்ணின் சடலம் ஞாயிறன்று இரவு தொங்கிக் கொண்டிருந்தது. சடலத்தை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். पुलिस ने लाश उतरवा दी है, उसका पंचनामा भरा जा रहा है, पोस्टमार्टम के लिए भेजा गया है. अभी लड़की की शिनाख्त नहीं हो पाई है, हम प्रयास कर रहे हैं. திங்களன்று போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த இளம்பெண் ஹர்தாஸ்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மது என்பது தெரியவந்தது. இன்னும் சில நாட்களில் திருமணம் நடக்கவிருந்த நிலையில் மர்மமான முறையில் இளம்பெண் மது தூக்கில் தொங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப தகராறில் இந்த விபரீத முடிவை மது எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருச்சி அரியமங்கலம் மாநகராட்சி குப்பை கிடங்கு தொடர்ந்து 2வது நாளாக எரிந்து வருவதால் சுற்றுவட்டார பகுதி புகை மூட்டத்தால் சூழ்ந்துள்ளது. திருச்சி அரியமங்கலத்தில் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தினமும் டன் கணக்கில் குப்பை கொட்டப்பட்டு வருகிறது. இங்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் திடீரென்று தீப்பிடித்தது. வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் குப்பை முழுவதும் தீ மளமளவென பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். ஆனால் தீ முழுவதும் அணையாத நிலையில் சுற்றியுள்ள பகுதிகள் புகைமூட்டமாக காணப்படுகிறது. மொத்தம் 9 வண்டி வந்து வேலை பார்க்குது. நேற்றுல இருந்து காத்து காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கு. மற்றபடி 60 எல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் இப்போ மற்ற வண்டியில முடிச்சு அனுப்பிவிட்டேன். கண்ட்ரோல் பண்ணியாச்சு. உண்மையில கொஞ்சம் புகை மட்டும் இருக்கு. அதை வந்து இப்போ திருச்சி லோக்கல் வண்டியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். குப்பை புகை காரணமாக பொதுமக்கள் பலர் வீட்டை பூட்டிவிட்டு உறவினர்களின் வீடுகளுக்கு சென்றனர். பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த புகையினுடைய தாக்கம் இருக்குது. பச்சிளம் குழந்தைகள்லாம் மூச்சுட கூட திணறி கொண்டு இது வாடிக்கையான ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. கண் எரிச்சல், ஆஸ்மா, டிபி எல்லாம் நோய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. தமிழக முதல்வர் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த குப்பை கிடங்கு வஞ்சப்பூருக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். தொடர்ந்து 2வது நாளாக குப்பை கிடங்கு எரிந்து வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 232 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,984 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,623 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 45 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,850 ரூபாயாக இருந்தது. கிருஷ்ணகிரி அருகே ஓலப்பட்டி மக்கள் கிராமத்தின் நன்மைக்காக ஊரை காலி செய்துவிட்டு திருப்பதிக்கு சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஓலப்பட்டி கிராம மக்கள் ஒன்று கூடி ஊர் நன்மைக்காக கிராமத்தை காலி செய்துவிட்டு அனைவரும் ஒன்று கூடி திருப்பதி செல்ல திட்டமிட்டனர். அதன்படி 2000க்கும் மேற்பட்டோர் பேருந்து, ரயில் மூலமாக ஞாயிற்றுக்கிழமையன்று ஒட்டுமொத்தமாக திருப்பதிக்கு சென்றனர். கோவிலுக்கு செல்ல முடியாத முதியவர்கள் மட்டும் கிராமத்தில் தங்கியுள்ளனர். நாங்கள் ஒரு 10 பேர் தான் ஊரில் இருக்கிறோம். இதெல்லாம் 1800 பேர் மேலே கோயிலுக்கு போயிருக்காங்க. எங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் போயிருக்காங்க. பெரியவங்க சின்ன எல்லாரும் போயிருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை போயின்னு இருக்கணும். காவல் அதிகாரிகளாம் எங்கள் ஊருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நாங்கள் ஊருக்கு ஏழுமலையான் போகிறோம். நாங்கள் திருப்பதி ஏழுமலையான் உண்டி உத்துருவானாக்கா ஊர் மூலியமா போய் தரிசனம் பார்த்து ஊருக்கு நன்மை ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஊர் நன்மைக்காக கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக காலி செய்துவிட்டு திருப்பதி செல்வது குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஓலப்பட்டி கிராமத்தில் 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.